வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் பாலிட்டி பகுதியில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது இப்படி ஒரு பாடம் இருக்கிறது. இதில் பாதி பாடத்தை நம்ம முந்தைய டெஸ்ட்டில் முடிச்சிட்டோம். மீதம் இருக்கிற பாகத்தை நம்ம இன்றைய டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். மொத்தம் 15 கேள்வி கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 15 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. டெய்லியுமே நம்ம டெஸ்ட் வச்சுட்ருக்குறோம். நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக வந்து கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். நேற்று எதிர்பாராத விதமாக டெஸ்ட்டை நடத்துவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. யூடியூப்லேயே கொஞ்சம் இஷ்யூ, அதனால் இன்றைக்கி காலையில் தான் வீடியோ போட்டேன். இனி தொடர்ந்து இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் படிச்சுட்டு வந்து கலந்துக்கோங்க. நாளைக்கு என்ன டெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பார்க்க மறந்து விட்டேன். அது என்னங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விட்றேன். இல்லைன்னா நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது, அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தமிழுக்கும் நம்ம டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். நாளையிலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெஸ்ட் வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடலான் இருக்கேன். ஸோ அது என்னங்கிறதையும் நான் டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன். நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க. டெய்லியுமே இனிமேல் தமிழ் அண்ட் ஜிகே டெஸ்ட் இருக்கும். டெய்லியும் படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? நீ என்ன குமார் போகிறது, நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் இப்போ ஆன்சரை போட்டேன், அடுத்த கேள்விக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறது புரியுது. என்ன பண்ணுறது, இன்ட்ரோ கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இதற்கான விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. 1829 தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவர்களுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர்? நம்ம எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்போம். எம்எல்ஏக்கள் எந்தெந்த தேர்தலில் பங்கு பெறுவாங்க? விடையை பார்க்கலாங்களா? குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவங்க ஓட்டு போடுவாங்க. ராஜ்யசபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுலையும் ஓட்டு போடுவாங்க. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கவும் ஓட்டு போடுவாங்க. துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சரி. ஆ, இ இந்த 3 தான் சரி, 2 தான் தவறு. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் தேர்வில் கேள்வி வரும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று 1, மாநில சட்டமன்றமும் சாதாரண மசோதாக்கள் அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது. அதாவது பாராளுமன்றம் என்னென்ன பண்ணுதோ அதே மாதிரி தான் மாநில சட்டமன்றமும் செயல்படுகிறது. அப்போ கூற்று பார்த்தீங்கன்னா சரிதான். கூற்று 1 சரி. கூற்று 2, சட்ட மேலவை சட்டப்பேரவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாகவும் கொடுத்துருக்காங்க. இது தவறு. சட்டப்பேரவைனா கீழவை, சட்ட மேலவைனா மேலவை. மேலவைக்கு பவர் கம்மி, கீழவைக்கு தான் பவர் அதிகம். அதனால் இங்கே வந்து கூற்று 2 தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இங்கேயும் கூற்று 1, கூற்று 2ன்னு கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாமா? சரி பாருங்கள். கூற்று 1, 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். அப்போ தான் கொண்டு வந்தாங்க. கூற்று 2, இந்த சட்டம் கூட்டு குடும்ப சொத்தில் பெண் வாரிசுக்கான உரிமையை உறுதி செய்யவில்லை. உறுதி செய்யவில்லையான்னு கேட்டால் ஆமாம், உறுதி செய்யவில்லை. இதனால தான் என்ன பண்ணாங்க, பிற்காலத்தில் திருத்தினாங்க. அதை எப்போ திருத்தினாங்கன்னு சொன்னால் அப்புறம் அடுத்து இன்னொரு கேள்வி வருது. அதுக்கான ஆன்சரை நான் இப்பயே லீக் அவுட் பண்ண மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதை சொல்ல விரும்பவில்லை, அப்புறம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரிதான். அடுத்த வினா பாருங்கள். குழந்தை திருமண தடுப்பு சட்டம், சாரதா சட்டம்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆஹா, ஒரு சிம்பிளான கொஸ்டின் வந்திருக்குப்பா. இந்த மாதிரி டிஎன்பிசியில் கேட்டால் எல்லாருமே பாஸ் ஆயிடுவோம். ஆனால் வேலை கொடுக்க மாட்டாங்களே. 200க்கு 200 போட்டுருவோமே. சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? 1929 தான் சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக.
கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடுறதெல்லாம் ஃப்ரீ தான். லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் இருக்குது, அது நம்முடைய சேனல் தான். தமிழுக்கு அதில் டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? கூற்று உயர்நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை. இது கரெக்டான்னு கேட்டால் கரெக்டு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும். சரி, காரணம் என்ன? குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியையும் பிரதமரையும் கலந்தாலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். இது தவறு. ஏன் தவறு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட கேட்பார், ஓகே. பிரதமர்கிட்ட கேட்க மாட்டார். சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநருடன் கலந்தாலோசிப்பார். ஆளுநர் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர் 3 பேரும் கலந்து பேசி தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பாங்க. அப்போ இங்கே கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரி என்று கண்டுபிடிக்க வேண்டும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள். கூற்று 1989 தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தில் 1956ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை திருத்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது. காரணம் 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் வரதட்சணை என்னும் கொடிய வழக்கம் நீடிப்பதற்கும் பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்தது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடை இரண்டுமே சரிதான். இந்த சட்டத்தில் 1956 சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெற்றோருடைய சொத்தில் தான் பெண்களுக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கூட்டு சொத்தில் பங்கு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதனால் வரதட்சணை அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதுக்காகத்தான் 1989 திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்த வினா பாருங்கள். உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக தேவைப்படும் தகுதிகளை ஆராய்க. உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாகணும், அதுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் எது கரெக்டு? ஓகே, விடையை பார்க்கலாமா? சரி பாருங்கள். கூற்று 1 இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். கரெக்டு, இந்திய குடிமகனாக கண்டிப்பாக இருக்கணும். கூற்று 2 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. இது தவறு. 10 ஆண்டு அவர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி, கூற்று 2 தவறு. அடுத்த வினா பாருங்கள். விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? இதெல்லாமே டைரக்டான கொஷின்ஸ். எக்ஸாம்பிள் இப்படி வருமானு கேட்டால் டவுட்டு தான். இப்படிலாம் கேட்க மாட்டாங்க, சுத்த விட்டு கேட்பாங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? 1856 தான் விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட கேட்குறேன். நாம் 10th ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். விதவை மறுமண சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்தவர் யார்? நீங்கள் படிச்சிருப்பீங்க. யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்ப்போம். சரி, ஓகே, அடுத்த வினா பாருங்கள். மாவட்ட நீதிபதிகள் டேஸ் அவரால் நியமனம் செய்யப்படுகின்றனர். யாரால் நியமனம் செய்யப்படுகின்றனர்? மாவட்ட நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்கள யார் நியமிக்கிறாங்க? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதினா குடியரசுத் தலைவர். அப்போ மாவட்ட நீதிபதியை யார் நியமிப்பாங்க? விடையை பார்க்கலாங்களா? மாநில ஆளுநர் தான் நியமிப்பார். ஸோ நல்லா பாருங்கள், மாநில ஆளுநர் தான் நியமிக்கிறார். இதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த வினா பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் பார்க்கவில்லை, மறந்து விட்டேன். அதை என்னன்னு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுறேன். நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
நாளைக்கு படித்து விட்டு வந்து விடுங்கள். இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட்டு நடக்கும். ஓகே, இப்படியே பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. பாயிண்ட் 2, ஆளுநர் சட்டமன்றத்துக்கு 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் நியமிக்கிறார். இது தவறு. தேவைப்பட்டால் ஒருத்தர் மட்டும்தான் நியமிப்பார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை. இது கரெக்டு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62 ஆகும். கரெக்டு. அப்போ தவறான கூற்று என்பது இது மட்டும்தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது முதலமைச்சராக இருந்தவர் யார்? இதை புக்லேயே கொடுத்துருக்காங்க. 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இருந்திருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது சரி என்று கண்டுபிடிக்க வேண்டும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? சரி பாருங்கள். கூற்று தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை ஆகும். காரணம், ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை பொதுவாக எங்கு செயல்படுகிறதோ அதுவே அந்த மாநிலத்தின் தலைநகரம் ஆகும். இதுவும் கரெக்டு. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான், சரியான விளக்கம்தான். அடுத்த வினா பாருங்க. உயர்நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் தவறானது எது? அதிகாரத்தையும் பணிகளையும் கொடுத்துருக்காங்க. எது தவறானது அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி பாலிட்டியை மட்டும் நம்ம கவர் பண்ணலாமா, இல்லை மல்டிபிள் டாபிக்ஸையும் கவர் பண்ணலாமா? அதாவது ஒரு சப்டாபிக் எடுத்துக்கிட்டு பாலிட்டியில் இந்த டாப்பிக்கு, ஹிஸ்ட்ரியில் இந்த டாப்பிக்கு, ஜாக்ரஃபியில் இந்த டாப்பிக்கு, ஒரு 2 பக்கம் மட்டும் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு கொடுக்கலாமா? இல்லை இதே மாதிரியே ஒரு பாடத்தை 2 நாள் 3 நாள் இப்படி பார்க்கலாமா? உங்களுடைய சஜஷனை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஏன்னா நம்முடைய குரூப்பில் சில பேர் இப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். சரி, ஓகே, விடைய பார்க்கலாங்களா? மாநிலத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் உயர்நீதிமன்றம் கட்டுப்படுத்தும். இது கரெக்டு. உச்ச நீதிமன்றத்தைப் போல ஒரு பதிவுறு நீதிமன்றமாக உள்ளது. கரெக்டு. தன் அதிகார எல்லைக்குள் உள்ள இராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் உட்பட சார்நிலை நீதிமன்றங்களை கண்காணிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளதுங்கிறது தவறு. சார்நிலை நீதிமன்றத்தை கண்காணிக்கும், ஆனால் இராணுவ நீதிமன்றம் இதனுடைய கட்டுப்பாட்டில் வராது, தீர்ப்பாயமும் இதனுடைய கட்டுப்பாட்டில் வராது. ஸோ நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். உச்சநீதிமன்றம் போல நீதி பேராணிகளை வெளியிடும். இதுவும் கரெக்டு. அப்போ இங்கே தவறான பாயிண்ட்டு அப்படிங்கும்போது 3வது பாயிண்ட் மட்டும் தவறு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க இல்லையா? இப்போ உச்சநீதிமன்றம் அப்படின்னா 32 ஆர்டிகளை பேஸ் பண்ணி நீதி பேராணை வெளியிடும். அதுவே உயர்நீதிமன்றம் எந்த சட்டப்பிரிவை வச்சு நீதி பேராணையை வெளியிடும்? கமெண்டில் போட்டு விடுங்கள். அதாவது 32 வச்சு உச்சநீதிமன்றம் நீதி பேராணை போடலாம். ஆனால் உயர்நீதிமன்றம் இதை வச்சு போட முடியாது. வேறு ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது, அதை வச்சு தான் நீதி பேராணை போட முடியும். அதை தேர்வுலையும் கேட்டிருக்காங்க. அது என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஓகே, அடுத்து கடைசி கேள்வியை பாருங்கள். சிம்பிள் கொஷின். பொறுத்துக. முடிக்கும் பொழுது கொஞ்சம் மன ஆறுதலாக முடிப்போமே அப்படின்ட்டு வச்சுருக்கேன். சரி, ஓகே, விடைய பார்க்கலாங்களா? ஆளுநர் என்பவர் பெயரளவுக்கு தலைவர், முதலமைச்சர் என்பவர் உண்மையான தலைவர், சட்டமன்ற பேரவை என்பது கீழவை, சட்டமன்ற மேலவை என்பது மேலவை தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்து விட்டது. எத்தனை பேர் எத்தனை கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் போட்டீங்கன்னு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டு என்னங்கிறத கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன், பார்த்துட்டு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் சந்திப்போம். சரி, ஓகே, நானும் சென்று ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன். நீங்களும் சென்று ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.